ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி குக்கிங். இன்றைக்கி நம்ம டிடி குக்கிங் சேனலில் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பருத்தி பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதுக்காக ஒரு கப்பு பருத்தி கொட்டையை நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, கூடவே 4 முந்திரி பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருங்க. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஆப்பமாவை அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே மிக்ஸ் ஜாரில் ஊற வச்சிருக்கிற பருத்தி கொட்டையை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு ஃபில்டர் மேலே ஒயிட் கிளாத் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 3-4 வாட்டி திரும்ப நம்ம பால் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பால் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அகெயின் 1 more டைம் நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணணும். அப்போ தான் தூசி எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போ இதுக்கு கூடவே அரைச்சி வச்சிருக்கிற பச்சரிசி தேங்காவை உள்ளே சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க, கட்டி எதுவுமே இல்லாமல். நல்லா இது கொதிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக இதில் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக உப்பு, ஏலக்காய், மிளகு, சுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா சுட சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. நல்லா டேஸ்டியான பருத்தி பால். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.